கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துமஸ் பண்டிகை இன்றைக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகையானது கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும் இதை கொண்டாடுகிறார்கள். அதாவது பப்புகளில் கொண்டாடுகின்றனர், கிளப்புகளில் கொண்டாடுகின்றனர், தொழில் நிறுவனங்களில் கொண்டாடுகின்றனர், பொழுதுபோக்கு நிலையங்களில் கொண்டாடுகின்றனர். இந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் மேல் அவர்கள் கொண்ட பக்தியினாலோ அல்லது கிறிஸ்தவ மார்க்கத்தின் மேல் கொண்ட அன்பாலோ அல்ல, மாறாக ஒரு சில தினங்கள் ஒரு மகிழ்ச்சியான கொண்டாட்ட மனநிலையில் இருப்பதற்காகவே கொண்டாடுகின்றனர். பர்த்டேஸ், வெட்டிங் ஆனிவர்சரிஸ், மத நம்பிக்கை சார்ந்த பண்டிகைகள் என எந்த ஒன்றையும் மனிதர்களாகிய நாம் பயன்படுத்தி ஒரு கொண்டாட்ட சூழ்நிலையை ஏற்படுத்த விரும்புகிறோம். ஏனென்றால் ஏதோ ஒன்றை காரணமாக வைத்துக்கொண்டு நமக்கு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த விரும்புகிறோம். அது நாம் இயற்கையாக போதுமான அளவு சந்தோஷமாக இல்லை என்பதற்கு கூட அடையாளம். ஆனால் இது போன்ற பண்டிகைகளை நாம் ஒரு சில தினங்கள் மட்டுமே கொண்டாட முடியும். ஆனால் கிறிஸ்து பிறந்த அன்று வானதூதர்கள் மனிதர்களுக்கு கொடுத்த அறிவிப்பு என்ன தெரியுமா? லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அதை வாசிக்கலாம். வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொன்னார்கள். ஆம், எல்லா மக்களுக்கும் சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தியை அவர்கள் அறிவித்தார்கள். அது கிறிஸ்து இயேசு மீட்பராக மனுகுலத்திற்கு தரப்படும் செய்தி தரப்பட்டது. இது ஒரு சில தினங்களில் கொண்டாட்ட சூழ்நிலையில் இருப்பதற்கான பண்டிகையே அல்ல. நமக்கு எல்லா காலமும் சந்தோஷத்தை தருவதற்கு ஏற்றபடியாக கிறிஸ்து இயேசு என்னும் மீட்பர் நமக்குள் மாபெரும் செயலை செய்வதற்கான வாய்ப்பே இது. இயேசுவின் பிறப்பை நினைவு கூறும் ஒரு பண்டிகை நமக்கு மகிழ்ச்சியாக இருக்குமானால், அந்த இயேசு நமக்குள் வந்து நம்மோடு வாழ்வது எவ்வளவு சந்தோஷம். இயேசுவின் பிறப்பை இன்று கொண்டாடுகின்றோமே, அவர் பிறந்ததால் உங்களுக்கு என்ன நன்மை என்று கேட்டால் என்ன பதில் சொல்வோம்? ஒரு பண்டிகை கொண்டாட்டம் என்று சொல்லுவோமா? நம்மை அடிமைப்படுத்தும் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதால் வரக்கூடிய சந்தோஷம் எல்லா காலமும் செயல்படும். நம்மை தவறான பாவ வழிகளில் வழிநடத்தக்கூடிய சுபாவங்களில் இருந்து விடுதலை பெற்றால் எல்லா காலமும் சந்தோஷம் செயல்படும். அந்த சந்தோஷத்தை தரக்கூடிய கிறிஸ்துவை நம் மீட்பராக பெற்று வாழ்வதே அர்த்தமுள்ள கொண்டாட்டம். God bless you. Merry Christmas.